மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் உள்ளே இருக்கும் பொற்றாமரை குளம் வெறும் குளம் அல்ல, அது ஒரு தீர்ப்பிடமும் ஒரு மர்மமும். பழங்காலத்தில் புலவர்கள் கவிஞர்கள் தங்கள் பாடல்கள் உண்மையா சிறப்பானதா என்று சோதிக்க இந்த குளத்துக்கு வருவார்கள். அவர்கள் பாடலை எழுதி தாமரை மலரின் மீது வைத்து குளத்தில் விடுவார்கள். பாடல் உண்மையாகவும் தரமாகவும் இருந்தால் தாமரை மூழ்காது, மிதக்கும். பாடல் சிறப்பில்லையெனில் தாமரை மூழ்கிவிடும். இதனால்தான் இதை புலவர்களின் தீர்ப்பிடம் என்று அழைத்தனர். இன்றைய ஆய்வாளர்கள் சொல்வது அந்த குளத்தின் நீர் அடர்த்தி, தாமரையின் தன்மை, காற்றின் ஓட்டம் இவையெல்லாம் சேர்ந்து மிதப்பதற்கும் மூழ்குவதற்குமான காரணமாக இருக்கலாம் என்றார்கள். ஆனால் ஒரே குளத்தில் ஒரே மலர் ஒரே நேரத்தில் விதவிதமாக நடப்பது எப்படி? இதற்கு முழுமையான விளக்கமும் இன்னும் இல்லை. பக்தர்கள் நம்புவது மீனாட்சி அம்மன் உண்மையை விரும்பும் தெய்வம். பொய், அகந்தை, ஆணவம் அந்த குளத்தில் நிலைக்காது. அதனால்தான் மனம் தூய்மையாக இருந்தால் சொல் நிலைக்கும் என்றார்கள். இந்த குளத்தை சுற்றி உள்ள மண்டப தூண்களில் பழைய தமிழ் சொற்கள், இலக்கண குறிப்புகள் செதுக்கப்பட்டுள்ளன. அதனால் இந்த இடம் கல்வி, பக்தி இரண்டும் சேர்ந்த மையமாக அமைகிறது.